அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பல்லின சமுதாயங்கள் ஒற்றுமையால் இணைந்து வாழுகின்ற இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கென்று பல தனித்துவ அடையாளங்களும் இருக்கின்றன. இஸ்லாமியர்களின் வரலாற்று சம்பவங்கள், வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், உம்ரா பயணம் பற்றிய தெளிவுரைகள், அவை சார்ந்த சம்பவங்கள், இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் போன்றவற்றை வழங்கும் ஒரு நிகழ்ச்சிதான் தீன் சுடர். பிரதி வெள்ளிக்கிழமைகளில் வசந்தம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியானது 3 பகுதிகளை கொண்டு ஒளிபரப்பப்படுகிறது. தீன்சுடர் நிகழ்ச்சிகளே முதலாவது பகுதியாக இடம்பெறுவது உம்ரா பயணம் பற்றிய விளக்கங்கள். இன்றும் கூட உம்ரா செய்கிறவர்கள் சாயி செய்யும் பொழுது சஃபா மர்வா 2 மலைகளுக்கும் மத்தியில் ஓடுகிறார்கள். சொர்க்கத்திலே இருந்து அல்லாஹு தஆலா இறக்கி வைத்த கல்லு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போய் ரஹ்மான் யா ரஹ்மான் சாஇத்னி யா ரஹ்மான் இஷ்ரஹ் ஸத்ரி குர்ஆன் இம்லா قلبي قرآن واسقي حياتي قرآن رحمن يا رحمن ساعدني يا رحمن. ஒரு சமூகத்தின் இருப்பை உறுதிப்படுத்தும் ஒரு சான்றுதான் வரலாறு. அந்த அடிப்படையிலே முஸ்லிம்களின் வரலாற்றை சொல்லுகின்ற பழமை வாய்ந்த பள்ளிவாசல்களின் வரலாறு அடுத்து இடம்பெறுகிறது. சட்டத்தரணி அறிஞர் சித்திலவை அவர்களும் ஒராபி பாஷாவும் சேர்ந்து முஸ்லீம்களுக்கான ஒரு கல்வி நிலையத்தை அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பள்ளிவாசலிலே மദ്രസத்துல் ஹைரியா என்ற ஒரு பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியின் இறுதி அம்சமாக இடம்பெறுவது இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் பற்றிய ஒரு கலந்துரையாடல். இமாம் அபு ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்கள்தான் முதலாவதாக இஸ்லாத்தில் மதுஹபுடைய அடிப்படையில் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை ஏற்படுத்திய பெருங்கொண்டு ஒரு சேவை செய்த மிகப்பெரிய இமாமாக திகழக்கூடியவர். இதற்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நஜீஸுடைய சட்டத்திட்டங்களை பற்றி பார்க்கலாம். இன்னஹு லா யதுகுலுல் ஜன்னத இல்லா நதீஃபுன். இஸ்லாம் என்பது தூய்மையான சுத்தமான மார்க்கம். இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு எதனை செய்யும்படி எத்தி வைத்திருக்கின்றதோ அதனை செய்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள்.